Hello friends, welcome to TNPC.academy. இந்த வீடியோவில் நாம Group 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய அனலாகி அப்படிங்கிற the reasoning டாபிக். இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஸ்டினாகவே சால்வ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த அனலாகி அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக ரீசனிங்கில் நமக்கு வெர்பல், நான் வெர்பல் அப்படின்னு ரெண்டு ஃபார்ம் இருக்குது. இந்த வெர்பல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நான் வெர்பல்ங்கிறது பிக்டோரியல் ஃபார்மில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏவோட மெயின்ஸ் டாபிக்ஸில் 27 டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 27 வந்து வெர்பல் ஃபார்மில் இருக்குமா நான் வெர்பல் ஃபார்மில் இருக்குமாங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலை, மொத்தமாக இருக்குது. அப்படின்னால என்ன அர்த்தம்னா ரெண்டு ஃபார்ம்லையும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ இந்த அனலாகி டாப்பிக்லையும் வெர்பலில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம், நான் வெர்பலில் என்ன மாதிரிலாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் வெர்பல் அப்படின்னா பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெர்பல் அப்படின்னா வந்து ஆல்ஃபபெட்ஸ் பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் பேஸ் பண்ணி அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அனலாகியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு விஷயத்தில் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, இல்லை என்ன மெத்தடாலஜியில் அந்த ரெண்டு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு மூணாவதாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கோவாக்கு பனஜி அப்படின்னா குஜராத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த அனலாகி கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை வந்து காலன் வச்சு கொடுப்பாங்க, இதோடைய சிமிலாரிட்டிஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கே நமக்கு டபுள் காலன் வச்சு கொடுப்பாங்க, அதாவது இந்த ரெண்டு இதையும் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ கோவாக்கு வந்து பனஜி அப்படின்னா அப்போ இந்த ஒரு காலன் வச்சிருக்கும் போது இது ரெண்டு ஒரு ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இந்த டபுள் காலன் வைக்கும்போது இதே மாதிரி இங்கே குஜராத்துக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா இப்போ இதில் நீங்கள் கோவாக்கு பனஜி அப்படின்னா கோவாவோட கேபிட்டல் பனஜி, கோவாவுடைய தலைநகரம் பனஜி அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ குஜராத்துடைய கேபிட்டல் என்ன, அதோடைய தலைநகரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். குஜராத்துடைய தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா காந்தி நகர், இங்கே அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அனலாகி வந்து இந்த மாதிரி ஜிஎஸ் பேஸ்டாகவும் கேட்கலாமான்னா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் மாதிரி போயிடும். இந்த மாதிரி டைப் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டைப்பில் கேட்கலாங்கிறது தெரியணும், அதே மாதிரி ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் நான் முதல்ல வச்சுருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 3 ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க, GTQ அப்படின்னு 3 ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேஷனாக JVP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி SDKக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு நமக்கு சிபிடி மாடலில், இப்போ நீங்கள் சிபிடியில் போய் எழுத போகிறீங்க, ரீசனிங் வந்து நம்ம சிபிடியில் எழுத போகிறோம் அப்படின்னாலும் அதில் வந்து உங்களுக்கு ரஃப் ஷீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது நம்ம ஏன்னா ரீசனிங் இருக்குது, ரீசனிங் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. எப்படியுமே வந்து மொத்த லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு 40 கொஸ்டின் 2A மெயின்ஸில் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆல்ஃபபெட் வச்சு இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ ஏன்னா 40 கொஸ்டின்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் இல்லாமல் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஸோ முதல்ல என்ன பண்ணிடுங்க, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்துக்கும் காமனாக வந்து ABCD வந்து எழுதி வச்சிருங்க. ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ABCD வந்து Aலேருந்து ஆரம்பித்து M வரைக்கும், அதாவது Aக்கு 1, Bக்கு 2, இதே மாதிரி Cக்கு 3, இதே மாதிரி போட்டுகிட்டே போனோம் அப்படின்னா Mக்கு வந்து 13 வரும். அதே மாதிரி 14வது லெட்டரா 14வது எழுத்தா வந்து நமக்கு N ஆரம்பிக்கும். N 14, 15 அப்படின்னு இதே மாதிரி போட்டே போனோம் அப்படின்னா 26வதுல வந்து Z வந்து நமக்கு வரும். ஸோ இதே மாதிரி ABCDலேருந்து M வரைக்கும், அதே மாதிரி வந்து Nலேருந்து Z வரைக்கும் வந்து முதல்ல இதை வந்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. ஏன்னா நம்ம ரீசனிங் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும், நம்ம பாட்டில் எல்லாத்துலேயும் பொதுவாக சால்வ் பண்ணியிருக்கோம்னா நம்ம அது ஒரு ரஃப் ஷீட் தான். ஸோ ரஃப் ஷீட் பார்க்குறதுக்கு நம்ம வந்து கிறுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் சொல்லும்போது மறுபடியும் உட்காந்து ஏக்கு என்ன வரும், பிக்கு என்ன வரும்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 4-5 கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் மோடில் வருதுன்னா அது எல்லாத்துக்குமே இந்த இது காமனாக நமக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நம்ம எழுதி வச்சிட்டோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது ஒரு இல்லை ரஃப் ஷீட்டில் வந்து அந்த ஒரு இடத்துல நம்ம எழுதி வச்சிட்டோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர கொஸ்டினை கீழே நம்ம சால்வ் பண்ணிட்டே வரும்போது இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம எழுத தேவையில்ல, டைம் சேவ் ஆகும், ரீசனிங்காக நம்ம டக்குன்னு நம்மளால் போட முடியும். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸை நான் ஏற்கனவே வந்து நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸை நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின்ஸ், அதாவது இது அனலாகிக்கு மட்டும் நான் சொல்லலை, மற்ற இதுக்குமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த ரீசனிங் வீடியோஸ்லாம் நமக்கு வரும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஆல்ஃபபெட் மோடில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இந்த எழுதி வச்சிருக்கிறது Aலேருந்து M வரைக்கும் 13ங்கிறதும் Nலேருந்து Z வரைக்கும் வந்து நம்ம பிரித்து எழுதி வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஏன் M வரைக்கும் எழுதிட்டு Nலேருந்து கண்டினியூ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்டர், சர்டன் ஆர்டர்லாம் கேட்பாங்க, ஃபார்வர்டில் போகிற மாதிரி இல்லை ரிவர்ஸில் வர மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த இதை நம்ம பிரேக் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன ரிலேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா GTQ இந்த 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு JVP
பின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி எஸ்டிகேக்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜிக்கும் ஜேக்கும் உள்ள முதல் ரிலேஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி டிக்கும் விக்கும் என்ன ரிலேஷன் தெரியணும். அதே மாதிரி கியூக்கும் பிக்கும் என்ன தெரியணும். ஜியும் ஜேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியிலேருந்து ஒரு 2 லெட்டர் தள்ளி, நம்பர் கிடையாது லெட்டரு, ஸோ 2 லெட்டர் தள்ளி தான் ஜே இருக்குது. அப்போ ஆனால் வந்து ஃபார்வேர்டில் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார்வேர்ட்னா இந்த மாதிரி ஜிக்கு அடுத்து ஹெச்ஐயை தாண்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்வேர்டில் வந்து 2 கேட்டிருக்காங்க. இதே ஃபார்வேர்டையும் சேர்த்து நம்ம மானிட்டர் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் அனலாகி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ரீசனிங் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மாற்றி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்க்கும்போதே அதை சேர்த்து பார்த்துறது நமக்கு ஹெல்ப்ஃபுல். இல்லை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப வந்து மறுபடியும் நம்ம ஆல்ஃபபெட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா லேட் ஆகும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் தான், எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கிறோங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து டிக்கும் விக்கும் உள்ள ரிலேஷன் தெரியணும். டிக்கும் விக்கும் ரிலேஷன் பார்த்தோம்னா இதுவும் ஃபார்வர்டில் போயிருக்காங்க, ஆனால் ஒன்று தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, இங்கே 1 தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஃபார்வர்டில் போயிருக்காங்க, ஆனால் 1 தான் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கியூக்கும் பிக்கும் ரிலேஷன் பாருங்கள், அது பேக்வேர்டில் போயிருக்காங்க, ஆனால் நடுவில் எந்த லெட்டர்ஸுமே கிடையாது. அப்போ பேக்வேர்டில் போயிருக்காங்க, நடுவில் எந்த லெட்டர்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு புரியணுங்கிறக்கா 0 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த 2 1 0லாம் நம்ம போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறதுக்காக நான் இங்கே காட்டுறேன். இதை நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து இந்த ரிலேஷன்லாம் போயிருக்கு, இந்த ரிலேஷன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரீசனிங்கில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சால்வ் பண்ணுறதுக்கு புக்ஸோடைய இது வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது. அமேசானில் இருக்குது. அது ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இதை நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு, அந்த புக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே அதில் மேக்ஸிமம் இருக்கும். அவ்வளோ நமக்கு தேவையில்லை. அதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அது எஸ்எஸ்சிக்கு வந்து இருக்கக்கூடிய புக்கு, அந்த இதை நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதிலே ரீசனிங் எல்லாமே கவர் ஆகிடும். இது நான் ஸ்ட்ராட்டஜிலே சொன்னது தான். ஸோ அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இதில் நீங்கள் தயவு செஞ்சு இது பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வரோம், வெறும் கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா பத்தாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் ரீசனிங் வரும், ரொம்ப ஸ்பீடாகவும் நமக்கு வரும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எஸ்டிகேக்கு பார்க்கணும். அப்போ எஸ்ஸுக்கு முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம 2 இது ஃபார்வர்டில் பார்க்கணும். அப்போ எஸ்லேருந்து 2 லெட்டர் தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு வி வரும். அதே மாதிரி டியிலேருந்து 1 லெட்டர் தாண்டி போகணும். ஏன்னா இங்கே 2வது இதுக்கு வந்து 1 தான் தாண்டி போயிருக்காங்க. அப்போ டியிலேருந்து 1 தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் வரும். அதே மாதிரி வந்து இங்கே கியூக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேக்வேர்டில் வந்திருக்காங்க, அடுத்த லெட்டர். அப்போ கேலேருந்து பேக்வேர்டில் வர அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா ஜே. அப்போ விஎஃப்ஜே அப்படிங்கிறது, விஎஃப்ஜே எங்கே இருக்குன்னா இங்கே டி ஆப்ஷனாக இருக்குது. இதுதான் நமக்கு இங்கே வந்து ஆன்சராக வரும். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் காம்ப்ளிகேட் கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்து இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன மாதிரி மெத்தடாலஜிஸில் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் மோடில் எல்லாமே ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டாக தான் கேட்கணும்னு இல்லை, அதில் சில அப்ரோச்சும் வரும். நான் அது அடுத்த கொஸ்டின்ஸ் காட்டுறேன், உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதில் உங்களுக்கு அது வந்து புரியும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறது புரியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது நம்பர் பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறது. ஸோ நம்பரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம்னா 21க்கு 112 வந்தால் 36க்கு என்ன வரும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இங்கே 3 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு காம்பினேஷன், அடுத்த 2வது காம்பினேஷன், 3வது காம்பினேஷன். இங்கே 3வது காம்பினேஷனில் 51க்கு 272 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 காம்பினேஷன் வச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதோடைய மெத்தடும் சேமாக இருக்கணும். கிட்டத்தட்ட அது 2 சேமாக வந்தால் தான் அதை நம்ம இங்கே அப்ளிகபிள் கொண்டு வர முடியும். ஸோ நம்பர் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட் மாதிரி கிடையாது. ஆப்டிடியூட் மாதிரி நமக்கு ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஜென்ரலாக என்ன ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதோட சேர்த்து வந்து ஸ்கொயர் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்கொயர் இல்லை கியூப், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் இல்லை கியூப் அப்படி போடுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல 21 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன காம்பினேஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. 2வது 36, அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின் நமக்கு 51. ஸோ இதில் 21க்கு 112 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36க்கு என்ன வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 51க்கு 272 வரும், 272 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது 2க்கும் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கும்போது இது 2லும் வந்து ஏதாவது மல்டிப்ளிகேஷனில் வருதா, இல்லை ப்ளஸ் அடிஷன் இல்லை டிவிஷனில் ஏதாவது வருதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 21 × 5, அதாவது 20 × 5னா நமக்கு 100 அப்படின்னு நமக்கு தெரியும். 20 × 5 அப்படின்னா 20 × 5 போட்டோம் அப்படின்னா 100 வருங்கிறது நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 21 × 5 போட்டோம் அப்படின்னா 105 வரும். ஸோ அப்போ 105 வருது அப்படின்னா 105ல் நம்ம வந்து 21 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு 126 வரும். ஏன்னா 105 + 21 போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம மைண்டில் பண்ணுறது தான். இது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு அந்த டைம் எவ்வளோ நம்மளால் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுதுங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா 21 112 வந்து மல்டிப்ளிகேஷனில் டைரெக்டாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் டைரெக்டாக இல்லை அப்படின்னா அப்போ டிவிஷனும் வராது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்மளால் டிவைட் பண்ண முடியுது, வகுக்க முடியுது அப்படின்னா அதை வந்து பெருக்கவும் முடியணும். அப்போ வந்து அதை வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வரல அப்படிங்கும்போது அப்போ 112 21 டிவைட் பண்ணவும் முடியாது, டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வரும், அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அது இந்த இடத்துல இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதில் என்ன காம்பினேஷன் முதல்ல வருது அப்படி அதே மாதிரி அடுத்து இமிடியேட்டாக நம்ம மைண்டு ஏதாவது ஸ்கொயரில் இருக்கா கியூபில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ பார்த்தோன்னே இது சொல்ல முடியும் 21 112ங்கிறதுலாம் ஸ்கொயர் கிடையாது. 21 × 21 போட்டோம்னா அது நிறைய வந்துடும். 112லாம் கிடையாது, அதனால் அது ஸ்கொயரும் கிடையாது. அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் தான் இங்கே வச்சிருக்காங்க, அந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நமக்கு இது ரெண்டு தான் ரிலேட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இந்த 21 36 51 இதுங்களுக்குள்ளேயும் சில ரிலேஷன் வரலாம். இதுங்க மூணு ஒரு ரிலேஷனில் வந்து இதுங்க மூணும் ஒரு ரிலேஷனில் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 21 36 51 இது மூணுக்கு ஏதாவது காமனான ஒரு மல்டிப்ளிகேஷன் இல்லை ப்ளஸ் இல்லை டிவிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் என்ன வந்து யோசிக்க முடியல, என்ன நம்மளால் யூகிக்க முடியும் அப்படின்னா 7 3 21 வரும். 7 × 3 போட்டோம் அப்படின்னா 21 வரும். அப்போ அதே மாதிரி 3ஆல் இது எல்லாமே வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 × 3 வருது. அப்போ 36க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் ஏற்கனவே எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் டைம் ரீசனிங் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் இயர் அதர் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டியில் வரும், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆங்கிளில் நம்ம சால்வ் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை. அதனால தான் இதை நான் மெயினாக இங்கே சொல்கிறேன். இந்த கொஸ்டினை நம்ம 2 ஆங்கிளில் சால்வ் பண்ண முடியும். அதாவது நம்ம யோசிக்கிறதே 2 மெத்தடாலஜிஸில். இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம இப்போ பார்ப்போம், ரெண்டாவது இது நான் இதை முடிச்சுட்டு நான் ரெண்டாவது இது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ 7 × 3 அப்படிங்கிறது 21க்கு வரும். 36க்கு அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் 12 × 3 போட்டோம்னா 12 × 3 வந்து நமக்கு 36 வரும். அதே மாதிரி 51க்கு பார்த்தோம் அப்படின்னா 51 நமக்கு மல்டிப்ளிகேஷன் வருமா இல்லையாங்கிறது அதை டேரெக்டாக டிவைட் பண்ணாலே தெரியும். அதாவது 51 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 17 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 17 × 3 7 3 21 மேலே 2 3 1 3 + 2 5 கரெக்டு தான். ஸோ 17 × 3 போட்டோம் அப்படின்னா 51 வருது. ஸோ 3 வந்து இங்கே காமனாக இருக்குது. இந்த 3 வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 3 வச்சு நம்ம காமனாக இங்கே வந்து நம்ம காமனாக வருது. அப்போ நமக்கு டக்குன்னு லாஜிக்கலாக என்ன தோணும் அப்படின்னா அப்போ இந்த 112க்கும் 3க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, அப்போ 3ஆல் எதையாவது ஒன்று வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த 112 வருமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இங்கே 112 இருக்குது, 3ஆல் வருமா 3ஆல் மல்டிப்ளிகேஷன் வருமா இல்லைங்கிறது 112 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 3 3 வந்து 9 வரும், இங்கே 2 வரும், இங்கே 22 வருது. 21னா தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 22ங்கிறது வந்து டிவைட் ஆகலை. அப்போ வந்து இது வந்து நமக்கு 3ஆல் வந்து டிவிஷன் ஆகலை. ஸோ 112 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம ஜென்ரலாக லைட்டாக யோசிச்சோனாலே நம்மளால் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட முடியும். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் இங்கே தனியாக போட்டு காமிச்சேன். ஸோ 3ஆல் முடியலை, அடுத்து 7ஆல் முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ 7 வச்சு நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 112 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா நமக்கு 7 1 7 வரும், மிச்சம் வந்து 4 வரும், இங்கே 2, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 6 வரும், 16 வரும். ஸோ 16 × 7 வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 112 வருது. அப்போ இந்த 3 இல்லாமல் இன்னொரு நம்பர் என்ன வந்திருக்கோ அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த 3 இல்லாமல் இன்னொரு நம்பரை வந்து இங்கே நம்ம எடுக்கணும். ஸோ அது முதல்ல இந்த ரிலேஷன் இது ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 2 தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 112 272 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறனால எடுத்தோடனே இங்கே நம்ம போகிறதுக்கு பதிலாக முதல்ல நம்ம போட்ட லாஜிக் கரெக்டானு நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த 3 இல்லாமல் நம்ம எடுத்த இன்னொரு நம்பர் இங்கே வந்து 17. அப்போ இந்த 17ங்கிற நம்பர் இந்த 272 வந்து டிவைட் பண்ணுதா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ 17 நமக்கு 17க்கும் 272க்கும் நம்ம வந்து இங்கேயும் சால்வ் பண்ணி பார்ப்போம். 272 டிவைடட் பை 17 போட்டோம் அப்படின்னா 17 1 17 வரும். ஏன்னா 17 × 2 போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு 34 போயிடும், 34 போயிடும். ஸோ 17 1 17, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 10 வரும், இங்கே 2 வருது. ஸோ 17 × ஏதாவது வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 2 வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து 17 × 5 போட்டோம் அப்படின்னா வந்து அதாவது இப்போ இந்த இதெல்லாம் லாஜிக்காக எப்படி யோசிக்கணும் அப்படின்னா இப்போ 17 × 5 போட்டால் இங்கே 2 வருமா வராதானா 7 5 35, அதாவது கடைசியில் 5 வருது, இங்கே 2 இருக்குது, அப்படின்னா அது சான்ஸ் இல்லை. அதே மாதிரி 4 யோசிச்சு பாருங்கள், 7 4 28, அப்போ கடைசியில் 8 இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்குது. ஆனால் இங்கே 6 போட்டு பாருங்கள், 7 6 வந்து 42 வரும், அப்போ 2 வருது. அப்போ இங்கே கடைசியில் 2 இருக்குது, நமக்கும் 2 வருது, அப்போ பாசிபிலிட்டி ஏதோ இருக்குது. அப்போ இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 7 6 42க்கு 2 வரும், இங்கே +4 வரும், 6 1 6 + 4 6 + 4 வந்து 10 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 102 வருது. இங்கே 16ஆல் அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 102 வருது. இதெல்லாம் நம்ம டக்குன்னு பண்ணணும். நம்ம உங்களுக்கு கால்குலேட் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சேர்த்து பார்க்குறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ 17 × 16ங்கிறது தான் இங்கே நமக்கு வருது.
வருது. இந்த 3 இல்லாமல் 7 அப்படிங்கிற அந்த இன்னொரு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் 16 வருது. அதே மாதிரி இங்கேயும் இந்த 3 இல்லாமல் இந்த 17 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் 16 வருது. இங்கே ரெண்டுமே 16 வருது. அப்போ ஒரு லாஜிக் என்ன நம்ம யோசிக்கலாம்னா, இங்கே 3 இல்லாமல் இன்னொரு நம்பர் அந்த 12 எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இங்கே காமனாக எல்லாத்துக்கும் 16 வர்றதுனால 16ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 12 × 16 போட்டோம் அப்படின்னா 16 12 6 to 12 2 மேலே 1 2 32 ப்ளஸ் 16 அப்போ ஆட்டோமேட்டிக்காக 192 வரும் நமக்கு. அப்போ 192 நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு கேட்டால் ஆப்ஷனில் இருக்குது. இது ஏ ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு 21 கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க, 51 51 கொடுத்துருக்காங்க. இது மூணையும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம், நம்ம 21 × 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கூட வருது, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 112 தாண்டி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ சப்போஸ் அதுலேருந்து ஏதாவது மைனஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆக்சுவலாக இது ரெண்டாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். ரீசனிங் எப்போவுமே 1 or 2 மோர் பாசிபிலிட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டாவது மெத்தடும் இப்படியும் யோசிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாவது மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 21 × 6 போட்டிங்க அப்படின்னா 6 வரும், 126 வரும். ஆனால் நமக்கு வந்து 112 தான் இருக்குது, 126. அப்போ 112க்கும் 126க்கும் என்ன நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 126ல் -14 போட்டோம் அப்படின்னா நமக்கு 112 வரும். ஸோ இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 14ஆல் வந்து மைனஸ் பண்ணுறோம், 14 வந்து அதில் வந்து கழிக்கிறோம், நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், 112 வரும். ஸோ அதே லாஜிக் எதுவும் அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, நமக்கு இங்கே அடுத்து நம்ம வந்து இங்கே 51க்கு போகணும். ஏன்னா நமக்கு இந்த கொஸ்டின் தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 36க்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 51க்கு அந்த லாஜிக் அப்ளை ஆகாதான் பார்ப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 51 × 6 அப்படின்னு போட்டோம்னா 6 6 5 30. ஸோ 306 வருது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 272 கொடுத்துருக்காங்க. 306 மைனஸ் இங்கே 14 தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி 14 போட்டால் நமக்கு வந்து வருமானு கேட்டால் கண்டிப்பாக 306லேருந்து 14 குறைங்கிறதுனால நமக்கு 270 வந்துடாது. ஆனால் என்ன மைனஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 270 இருக்குது, இங்கே 300 இருக்குது. 70க்கும் 100க்கும் உள்ள டியூரேஷன் நமக்கு 30 தான். அப்போ நம்ம 34ஆல் இங்கே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6ல் 4 போச்சுன்னா 2 வரும், 30ல் 3 போச்சு அப்படின்னா 27 வரும். ஸோ 272 இங்கே நமக்கு வருது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 14ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 34ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம், 34ஆல் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், × 6 போட்டோம்னா 6 6 36க்கு 6 மேலே 3 18 + 3 21 216 வருது. இங்கே 14 இங்கே 34. அப்போ லாஜிக்கலாக என்ன வரும் அப்படின்னா -24 தான் இங்கே நம்ம போடணும். இங்கே 14 34 அப்படிங்கும்போது நமக்கு -24. அப்போ 216ல் வந்து 24 போச்சு அப்படின்னா இங்கே 2 வரும், 21ல் 2 போச்சு அப்படின்னா வந்து 19 வரும். இங்கேயும் நமக்கு வந்து இந்த லாஜிக்லையும் 192 வருது. இந்த டபுள் மெத்தடாலஜியும் வரணும்னா நீட் கிடையாது. நம்ம அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும், இல்லை இப்படி நம்ம வந்து இந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக அந்த லாஜிக்கு கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ஸ்பீடாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷனை கண்டுபிடிக்கணும், அந்த ரிலேஷனை வச்சு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை அப்ளை பண்ண முடியுது, அதுதான். ஸோ இப்படியும் நம்ம இதை சால்வ் பண்ணலாம், இந்த ஒரு வெரைட்டி தெரியுங்கிறதுக்காக நான் இதை காமிச்சேன். ஸோ இன்னொரு கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி 2A மெயின்ஸில் உண்டான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ், சிபிடி மோடான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷெட்யூல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அனலாகியில் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெர்பல் பேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது ஆல்ஃபபெட்ஸ் கேட்குறது, இல்லை ஒரு கண்டென்ட்டாகவே ஜிஎஸ் மாதிரி கண்டென்ட்டாகவே கேட்குறது, அதோடைய ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நம்பர்ஸ் வச்சு கேட்குறது. நான் வெர்பல் அப்படிங்கிறது நமக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் படங்களை வச்சு, பிக்சர்ஸை வச்சு, இல்லை சர்டின் பேட்டர்ன்ஸ் வச்சு கேட்குறது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து இதை நம்ம லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லலாம், அனலாகின்னு சொல்லலாம். இது அனலாகிலே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ என்ன அப்படின்னா ப்ராப்ளம் ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு 4 இதில் 4ஆவதாக இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். பட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஃபிகர்னு கொடுக்குறது வந்து ஆப்ஷன்ஸ், நமக்கு ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. இதில் எது ஆன்சராக வருது அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டாக, 2 கரெக்டாக, 3 கரெக்டாக, 4 கரெக்டாக, இல்லை 5 கரெக்டாக, இங்கே இருக்கிறதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லாஜிக் நமக்கு இங்கே என்ன ஒரு இதில் லாஜிக்கில் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எது வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஏல வந்து மேலே வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கீழே வந்து 3 வட்டம் கொடுத்துருக்காங்க, 3 சர்க்கிள் மாதிரி வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கொயர் மேலே வந்திருக்கு, அதாவது இந்த சர்க்கிள் வந்து மேலே வந்திருக்கு, இந்த வட்டம் மேலே வந்திருக்கு. ஆனால் ஸ்கொயர் வந்து கீழே வந்து 3 ஸ்கொயராக வந்திருக்குது, அந்த சதுரம் வந்து கீழே வந்து 3ஆக வந்திருக்கு.
அப்போ அதே மாதிரி இங்கே வந்து ட்ரையாங்கிளும் ஒரு எல் ஷேப்பும் இருக்குது, இதை வச்சு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன லாஜிக் அப்படின்னா வந்து 3 எல்லாக இருக்கிறது ஒரு எல்லாக மாறணும், 3 எல்லாக இருக்கிறது ஒரு எல்லாக மாறணும், ட்ரையாங்கிள் 3ஆக மாறணும். ஏன்னா அது ஆப்போசிட்டாக தான் நடக்குது. கீழே இருக்கக்கூடிய வட்டம் வந்து மேலே போயிருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரிலேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வட்டம் வந்து மேலே போயிருக்குது, அந்த சதுரம் அந்த இது ஸ்கொயர் வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த 3ஆக இருந்தது 1ஆக மாறி இருக்குது, இங்கே 1ஆக இருந்தது 3ஆக மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி லாஜிக் இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து எல் வந்து ஒரு எல் வரும், ஏன்னா 3 எல்லுங்கிறது ஒரு எல் வரும். ஆனால் இந்த நமக்கு ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 3 ட்ரையாங்கிளாக வரணும். ஸோ அப்போ 3 ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரியும் ஒரு எல் இருக்கிற மாதிரியும் நமக்கு லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஸோ 3 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து இதுலேருந்து எடுக்கும் போதே உட்காந்து நம்ம போட்டுலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணும்போதே நமக்கு 3 ட்ரையாங்கிள் வரணும். அதுக்கு ஆனால் வந்து அந்த எல் ஷேப் ஒன்று தான் வரணும். ஸோ 3 ட்ரையாங்கிள் இருந்து எல் 1 மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் 2 ஆப்ஷன் தான் நமக்கு வந்து வருது. மிச்சம் 3க்கும் சான்ஸே கிடையாது. மிச்சம் 3 ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து எல் வந்து 1க்கு மேலே இருக்குது, அதே மாதிரி ட்ரையாங்கிளும் ப்ராப்பராக இல்லை. ஸோ அப்போ 3 ட்ரையாங்கிள் வந்து எல் வர்றது வந்து இந்த 2 தான். இப்போ இந்த 2ல் வந்து 1 வருமா 2 வருமானு பார்த்தோம்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த எல்லை வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனில் கொண்டு போய் ட்ரையாங்கிளோட சென்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல் வந்து கொஞ்சம் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது சென்டரில் இருந்து கொஞ்சம் மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ரிலேஷன் எப்படி இருக்குன்னா சென்டரில் இருந்து மேலே வந்த மாதிரி தான் இருக்கே தவிர கீழே வந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்கொயரும் சரி இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளும் சரி சென்டர்லேருந்து மேலே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு 1 ஆன்சராக வரதான் நமக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஆன்சர் வந்து 1 தான், ஃபஸ்ட்டு தான். அதாவது எல் இருந்து 3 ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிளில் வர்றது தான் இங்கே நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இது நான் வெர்பலில் கேட்கக்கூடிய அனலாகி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு வந்து வெர்பலில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ வெர்பலில் கேட்டிருக்கூடியது. ஸோ வெர்பலில் ஒரு ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வேற ஒரு ஃபார்மேட் இருக்கக்கூடியது. அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ வெர்பல் வந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ரெஃபரன்ஸ்க்கு அந்த ஏபிசிடியோடைய அந்த டேபிள் ஏலேருந்து எம் வரைக்கும், அதே மாதிரி என்லேருந்து இசட் வரைக்கும் அந்த டேபிள் நமக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த டேபிள் வந்து நான் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா BACTERIA அப்படிங்கிறதுல மொத்தம் ஆக்சுவலாக இது வந்து பாக்டீரியா ஊன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அங்கே வந்து நம்ம GS இருக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. ஏன்னா GS இருந்தால் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ வந்து அது GS கிடையாது, இது வந்து டைரக்ட் நமக்கு வந்து இதில் அனலாகியில் வந்து வெர்பலில் கேட்கக்கூடியது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா BACTERIAங்கிறதுல மொத்தம் 8 வார்த்தை இருக்குது, 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு ஒரிஜினல் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய டைரக்ட் ஃபார்மேட் வந்து இங்கே வர மாதிரி இல்லை, பட் அங்கே ஏதோ ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி என்ன நமக்கு தெரியணும். ஸோ அந்த மெத்தடாலஜி இது பண்ணுறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல அந்த பாக்டீரியாவுக்கும் அந்த இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ BACTERIA ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா EXFWBUFX இது வந்து இதுக்கு இந்த BACTERIAக்கு வந்து கீழே இந்த மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. ஸோ முதல்ல ரிலேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ பிக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பியிலேருந்து 2 வார்த்தை தள்ளி வந்து இருக்குது, பியிலேருந்து 2 வார்த்தை தள்ளி இருக்குது. ஸோ ஃபார்வர்டில் போயிருக்குது, 2 வார்த்தை தள்ளி இருக்குது. ஏக்கும் எக்ஸுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இப்படி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஏலேருந்து ரிவர்ஸில் ஏக்கு அப்புறம் வந்து நமக்கு இசட்டு ஒய் எக்ஸ் டபிள்யூன்னு இந்த மாதிரியும் நம்ம வரலாம். அதனால தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக 26 லெட்டரை நேராக எழுதாமல் நம்ம பிரித்து 13 பிரித்து நம்ம எழுதுறது. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே ஏக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா ஏக்கும் எக்ஸுக்கும் நம்ம 1 2 3ன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்வர்டில் போய் நம்பர்ஸ் கொண்டு வரலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம இங்கே வந்து பிக்கும் ஈக்கும் போடும்போது 2 நம்பர் தள்ளி வருது, ஃபார்வர்டில் 2 நம்பர் தள்ளி வருது. அப்போ ஏக்கும் எக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 2 நம்பர் ரிவர்ஸில் தள்ளி வர ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அதாவது ஏக்கும் எக்ஸுக்கும் B1 C2 D3 E4 அப்படின்னு போட்டுகிட்டே நம்ம போகலாம், அதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனால் அதே சமயத்தில் ரிவர்ஸில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஈஸியாக வரக்கூடியது 2 நம்பர் ரிவர்ஸில் வர பாசிபிலிட்டி. ஸோ இங்கே 2 இருக்கனால முதல்ல இதை ஒரு ப்ரையாரிட்டியாக வச்சு நம்ம இங்கேயும் அதே மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்க மாதிரி நம்ம எடுத்துப்போம். அடுத்து சிக்கும் எஃப்க்கும் பார்த்தோம்னா சிக்கு எஃப்க்கும் நடுவில் 2 தான் இருக்குது, ஆனால் ஃபார்வர்டில் போயிருக்காங்க. ஸோ அடுத்து டிக்கும் டபிள்யூக்கும் பார்த்தோம் அப்படின்னா டி எங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, டபிள்யூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்டில் போயிருக்காங்க, 2 இருக்குது. ஸோ அடுத்து ஈக்கும் பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்கும் பிக்கும் அதே 2 தான் நடுவில் வருது, ஆனால் ரிவர்ஸில் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரிவர்ஸில் வருது. ஆருக்கும் யூக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கும் யூக்கும் ஃபார்வர்டில் போயிருக்காங்க, ஆனால் ஃபார்வர்டில் 2 வருது, 2 நடுவில் இருக்குது, எஸ்டின் 2 நடுவில் இருக்குது. ஸோ ஃபார்வர்டில் 2 வருது. ஐக்கும் எஃப்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதே எஃப்க்கு வந்து பேக்கில் வந்திருக்காங்க, ஆனால் 2.
ஸோ ரிவர்ஸில் 2. அதே மாதிரி ஏக்கு வந்து மறுபடியும் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸில் 2. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு வந்து 2 2 2 2 தான் கேப் வருது. ஆனால் இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும் மாறி வருது. இப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தது வந்து ஒரு 8 லெட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு கேள்வி வந்து ஆக்சுவலாக ஊன்ஸ் WOUNDSங்கிறது தான் கேள்வி. அதுலேயும் 8 லெட்டர் இருந்தால் இங்கே 2வது லெட்டருக்கு வந்து பேக் போயிருக்காங்க, அதே மாதிரி வந்து 5வது லெட்டருக்கு வந்து பேக் போயிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே 6 லெட்டர் தான் இருக்குது. அதனால் இந்த லாஜிக்கை அப்படியே அப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த பேக் போயிருக்க லெட்டர்லாம் என்னென்ன, இல்லை ஃபார்வேர்டில் இருக்கிற லெட்டர்லாம் என்னென்ன, இதுங்களுக்குள்ள ஏதாவது லாஜிக் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பேக் போயிருக்க லெட்டர் வந்து எத்தனை லெட்டர் போயிருக்கு அப்படின்னா கம்மியான லெட்டர் பேக் போயிருக்கு. அது வந்து ஏ பேக் போயிருக்கு, வேற வந்து நமக்கு இந்த இ பேக் போயிருக்கு, அடுத்து நமக்கு வந்து இந்த ஐ பேக் போயிருக்கு. ஸோ ஏஇஐன்னு வருது. அப்போ வந்து நம்ம ஏஇஐஓயுன்னு எடுக்கலாமா? அதாவது இதில் வவல்ஸில் ஆல்ஃபபெட்டில் சொல்லக்கூடிய ஏஇஐஓயு. அப்போ ஏஇஐஓயு எங்கெல்லாம் வருதோ இந்த இந்த மறுபடியும் ஏ, ஆமாம் அதையும் விட்டுட்டு பாருங்கள், அந்த மறுபடியும் ஏ. ஸோ இந்த 4 லெட்டருமே வந்து நமக்கு பேக்கில் போயிருக்கு. அப்போ வந்து இந்த 4 பேக்கில் போயிருக்கு. மற்ற இந்த பேக்கில் போன 4மே வந்து வவல்ஸாக இருக்குது. ஃபார்வர்டில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த வவல்ஸ் தாண்டி ஏஇஐஓயு இல்லாமல் கான்சனன்ட்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அதே லாஜிக் நம்மளால் அப்ளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நமக்கு WOUNDS இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டபிள்யூங்கிறது வந்து நமக்கு அப்போ ஏஇஐஓயு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ அந்த ஏஇஐஓயுவில் வரும், யூ வரும், என் வராது, டி வராது, எஸ் வராது. ஸோ டபிள்யூக்கு வந்து ஃபார்வர்டு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஃபார்வர்டில் போகணும். இப்போ டபிள்யூக்கு வந்து 2 இது கழிச்சு ஃபார்வர்டில் போனோம்னா இசட் வரும். ஓக்கு வந்து நம்ம பேக்வேர்டில் போகணும். ஸோ ஓலேருந்து நம்ம பேக்வேர்டில் போனோம் அப்படின்னா வந்து ஓலேருந்து நம்ம வந்து பேக்வேர்டில் போனோம்னா என்னு எம் தாண்டி நமக்கு எல் வரும். யூக்கும் அது ஏஇஐஓயில் வரனால நம்ம பேக்வேர்டில் போகணும். யூலேருந்து பேக்வேர்டில் போனோம் அப்படின்னா ஆர் வரும். எண்ணுக்கு வந்து நம்ம ஃபார்வேர்டில் போகணும். அப்போ எண்ணில் இருந்து நம்ம ஃபார்வேர்ட் போனோம் அப்படின்னா கியூ வரும். அடுத்து டிக்கு வந்து நம்ம ஃபார்வேர்டில் தான் போகணும். டிலேருந்து ஃபார்வேர்ட் போனோம் அப்படின்னா ஜி வரும். அடுத்து வந்து நம்ம எஸ்ஸுக்கும் ஃபார்வேர்ட்லாம் போகணும். எஸ்லேருந்து ஃபார்வேர்ட் போனோம் அப்படின்னா வி வரும். ஸோ இசட்எல்ஆர் QGVன்னு இருக்குது. இசட்எல்ஆர் QGV இந்த ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இது நமக்கு வந்து இங்கே ஆன்சராக வருது. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டினில் வந்து நம்ம வெறும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் அந்த லாஜிக் மட்டும் தான் அப்ளை பண்ணோம். இங்கே நம்ம அந்த லாஜிக்கோட சேர்த்து அடிஷ்னல் ஒரு லாஜிக் வருது. அந்த லாஜிக் மிஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரீசன் வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 8. ஆனால் அவங்க ஆன்சருக்கு நமக்கு அந்த WOUNDSக்கு கேட்குறது 6. அப்போ அங்கேயே வந்து ஏதோ அவங்க சேஞ்ச் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து நம்ம யோசிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதே வந்து வெர்பலில் கேட்கக்கூடியது. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து நம்ம ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். வெர்பல், நான் வெர்பல் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 5 கொஸ்டினை டேரெக்டாக நான் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல நான் அது வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதோடைய ஆன்சர்ஸ் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நாளைக்கு வந்து நம்மளோட சேனல்லே அப்டேட் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் ஆனால் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வீடியோ பார்க்காம முதல்ல சால்வ் பண்ணி பாருங்கள். அது நமக்கு கரெக்டாக வருதோ தப்பாக வருதோ உங்களுக்கு ஒரு லாஜிக் வரலாம், நீங்கள் ஒரு மாதிரி சால்வ் பண்ணலாம். பட் கரெக்டாக வருதோ தப்பாக வருதோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, பட் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அதை நம்ம போட்டு பார்த்தோம்னா தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ரீசனிங் வரும். ஸோ அதோடைய PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ நமக்கு நாளைக்கு வந்து வரும். ஸோ TNPSCயோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2A மெயின்ஸோடைய CBT ஆன்லைன் பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் லைவாக இருக்குது. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த டெஸ்ட் எல்லாமே வந்து வாரம் நமக்கு டெஸ்ட், அதோடைய டிஸ்கஷன், அதோடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் அடுத்த செஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்ல வந்து நீங்கள் அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ TNPSC ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கீழே கமெண்ட்லேயும் கேட்கலாம். இல்லைங்க கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.